நானும் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். ஒவ்வொரு தொகுதியிலுமே வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மனம் இருக்கு. எனக்கும் அந்த வழி இருந்திருக்கு. நானும் வந்து இதெல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கேன். ஒரு 5 வருஷம் ஒரு தொகுதியில உழைக்கிறோம், 5 வருஷம் அந்த தொகுதியில வந்து நம்மளோட என்டையர் எஃபர்ட்டை போடுறோம் அப்படிங்கும் போது கூட்டணியில அந்த தொகுதி நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது எவ்வளவு வருத்தம் இருக்கிறத நானும் கடந்துதான் வந்திருக்கேன். ஆனா ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி அப்படிங்கும் போது நிறைய தொகுதிகள் நமக்கு நாம நினைச்சிட்டு இந்த தொகுதிகள் நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம், அவங்க நினைச்சு இந்த தொகுதிகள் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். இதெல்லாம் கலந்துதான் கூட்டணி. ஆனாலும் கட்சியினுடைய ஒரு முடிவைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதமாக தங்களோட மன கஷ்டத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் பிஜேபி கட்சிக்குள்ளேயே நடப்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. ஏனென்றால் இந்த கட்சியில எல்லா லெவல்லையுமே பேசுறதுக்கு என்று நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறது. இப்ப நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டீங்கன்னா கூட 16 நாங்க எந்த தொகுதியிலும் பேசல. ஆனா நல்ல ஓட்டு நாங்க வாங்கியிருந்தோம். எல்லா தொகுதியிலையும் 10% மேல எங்களோட தெற்கு தொகுதியில 22% ஓட்டு வாங்கியிருந்தோம். 21ல சிட்டிங் எம்எல்ஏ தான் அதிமுக எங்களுக்காக விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு சில சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. நாங்க எங்களோட தொகுதி பலம் வாய்ந்த தொகுதி 24 தேர்தலில் மிக அதிகமான வாக்கு வித்தியாசம் வச்சிருந்த எங்களோட தொகுதிகள் எங்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த தொகுதிகள் எல்லாம் என்று எங்கள்கிட்ட இல்ல அது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் கட்சியினுடைய தலைமை இது குறித்து சம்பந்தமா யாரா இருக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருப்பாங்க. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியல. கடிதம் அந்த தொகுதிகள் யாருக்கு வந்து சீட்டு கொடுத்ததோ கட்சி தலைமை அதை எல்லாரும் ஒரு சேர்த்துக்கு தலைமை. எங்களுடைய நோக்கம் என்பது போட்டியிடக்கூடிய இடத்தில் எல்லாம் பாஜக வெற்றி பெற வேண்டும், எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய ஒரே இலக்கு தவிர யார் அங்க வேட்பாளர் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. முதல்ல வடக்கு தொகுதிக்கு போறதை ஈஸியே ஆகல. வடக்கு தொகுதியில நான் தான் வேட்பாளர் இந்த கட்சி அறிவிக்கல, அப்புறம் நீங்களே கற்பனை பண்ணிட்டு எல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்கு தொகுதி மக்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அரசியல் தளத்தை கொடுத்தவர்கள். ஒரு வரலாற்று வெற்றி அப்படிங்கறத என்னோட அரசியல் வாழ்க்கையில அதை கொடுத்தவர்கள் தெற்கு தொகுதி மக்கள். 10 வருட காலம் ஒவ்வொரு மூலை முடுக்கிலேயும் ஒவ்வொரு தெருக்களிலேயும் ஒவ்வொரு பிரிவு மக்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருந்தவன் நான். ஆனாலும் கூட வெறும் எம்எல்ஏ மட்டுமல்ல, கட்சி அதை விட ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தேசிய தலைவர் பொறுப்பையும் கொடுத்துருக்கு. தேசிய தலைவர் நாடு முழுக்கும் தான் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒரு குறிப்பிட்ட தொகுதி அப்படிங்கிறது பிஜேபிக்கு அங்கும் இங்குமாக மாற்றம் இருந்தாலும் எல்லா தொகுதி மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும். எப்படி பிரதமர் சொல்கிறார், நான் பிரதமராக அத்தனை 140 கோடி மக்களுக்கும் உழைக்கின்ற மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது எல்லாருக்கும் உழைச்சிருக்காங்க. அதனால முதல்ல இந்த வேட்பாளர் அறிவிக்கல, அந்த கேள்வி எங்களுக்கு பொறுத்தாது. வேட்பாளர் பட்டியல வந்து அதாவதுங்க அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் இது. எங்களோட மினிஸ்டர் திரு பீல்பொழி அவர்கள் எங்களோட இந்த பேச்சுவார்த்தைன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் போகல, பட் எங்களோட கூட்டத்துல வந்து சொல்கின்ற பொழுது சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். எல்லா கட்சிகளுமே இந்த சிட்டிங் எம்எல்ஏங்கிறது ஒரு ரைட். அதனால இதை மனதில் வைத்துக் கொண்டு எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸ் மத்தியில தான் எல்லாரும் ஓட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எங்களோட வந்திருக்கிற பாமக, எங்களோட வந்திருக்கிற அமமுக, அவங்களுக்கும் நம்ம சீட்டு கொடுத்தாகணும். அப்ப சிட்டிங் எம்எல்ஏ ரூல் நம்ம வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண முடியாது.
ஏன்னா கூட்டணி கட்சியை கொண்டு வரும். அதனால நான் சொன்னேன் 21 சிட்டிங் எம்எல்ஏ 8 தொகுதியில பிஜேபிக்காக கொடுத்தாங்க. அதனால சில நேரங்கள்ல இந்த மாதிரியான விட்டு கொடுத்தல் ரெண்டு பக்கம் வரும்போது உண்மையாக உழைத்த தொண்டர்களுக்கு வந்து கடுமையான மனக்காயம் வரும். அதனாலதான் சில நேரங்கள்ல ஒரு சிலருக்கு எம்பி பதவி கொடுப்பாங்க, ஒரு சிலர் கட்சி பொறுப்பு கொடுப்பாங்க, கட்சியில உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனா தேர்தலில் சில நேரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. அதே போல அரசாங்கத்தில் இருக்கும்போது அரசாங்க பதவிகள் இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல கூட எத்தனையோ கமிஷன்ல கமிட்டில எல்லாம் பிஜேபி காரர்களுக்கு இருக்காங்க. அதனால எல்லாருக்கும், அதாவது நான் வரும்போது ஏதோ ஒரு இது படிச்சேன், பூக்கின்ற பூக்கள் எல்லாம் கனிகளாவதில்லை. அந்த மாதிரிதான் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதைதான் நான் சொல்றேன். நான் அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கு, அவங்க கிட்ட அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சர்கள் அந்த தொகுதியில 2 தடவை 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நேச்சுரலா அவங்களுக்கு ஒரு சார்பில் சிட்டி எம்எல்ஏங்கிற போது அவங்க கிட்டதான் அது இருந்தாகும். அப்படிதான் அது நாங்க போதுமானது இல்ல. நீங்களே வந்து பேசிக்கிறீங்களா? நான் தான் சொல்லிட்டேன். அது அந்த கேள்விக்கு சமயம் வரும்போது நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு தேதிக்கு அந்த பதில் இல்லை. ஒரு ரேஞ்ச் இருக்கு. நேரடியாவே அவர் வந்துட்டு அவருக்கு சீட்டு கொடுத்தா நீங்க வந்து நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய உங்களோட மீடியா நண்பர்கள் 2016 இருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நாம எத்தனை எலெக்ஷன் பார்த்திருக்கோம்? 19 பார்த்தோம், 21 பார்த்தோம், 24 பார்த்தோம், இப்ப 26 வந்திருக்கோம். நீங்க இந்த கேள்வி கேட்கறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த தேர்தலாக இருந்தாலும் கட்சி என்ன பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் 1% கூட அதை குறைத்து கொள்ளாம வேலை செய்யறோம். அதனால கட்சி யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் என்னுடைய பணி என்பது 100%ல 1% கூட குறையாது. உங்களோட கற்பனை பிறகு இப்போதைக்கு தட்டிட்டு இருக்க, கட்சி புடி வெடிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். அந்த கேள்விக்கு நான் எப்படி பதில் எனக்கு எப்படி பதில் தெரியும்? பாஜக வேட்பாளர் பட்டியலுக்கு வேட்பாளர்களை அதாவது பரிசீலிக்கின்ற கூட்டங்கள் எல்லாமே இது வரைக்கும் நடத்துற தேதி அப்படிங்கிறது அறிவிக்கப்படல. ஏனென்றால் தேசிய கட்சியாக இருக்கின்ற எங்களுக்கு என்று சில முறைகள் இருக்கிறது. மாநிலத்தில் இருக்கக்கூடிய கமிட்டி என்பது அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 நபர்களுடைய பெயர் பட்டியலை தேடி காட்ட வேண்டும். டெல்லியில இருக்கின்ற மத்திய தேர்தல் குழு பரிசீலித்து வேட்பாளர்களை அறிவிக்கும். அந்த ப்ராசஸ் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். இன்னும் அநேகமா ஒரு 2-3 நாள் இதுல நடக்கும். எனக்கு தெரிஞ்சா நான் உடனே சொல்றேன். மணிக்கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது.